மகனை பள்ளியில் விட சென்ற மனைவியை பதுங்கி பதுங்கி சென்று பின்பக்கமாக கத்தியால் குத்தி கொலை செய்த கணவனின் செயல்தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து அந்த பெண்ணுக்கு 8 முறை விழுந்த கத்தி குத்தால் அந்த இடமே பரபரப்பானது. பெங்களூரு அருகே உள்ள ஹெப்பகோடி திருப்பாலையாவை சேர்ந்தவர் மோகன் ராஜு. இவரது மனைவி ஸ்ரீகங்கா. இவர்களுக்கு 6 வயதில் மகன் உள்ளார். அமைதியாக சென்று கொண்டிருந்த இவர்களது வாழ்க்கையில் சந்தேகம் என்ற புயல் வீச தொடங்கியுள்ளது. தனது நண்பன் மணிகண்டனுடன் மனைவி ஸ்ரீகங்காவுக்கு திருமணம் மீறிய உறவு இருப்பதாக மோகன் ராஜு சந்தேகம் அடைந்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ஸ்ரீகங்கா தனது மகனை அழைத்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் தனது மகனை பார்க்க மோகன் ராஜு சென்றுள்ளார். அப்போது மீண்டும் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் கோபத்துடன் வீட்டுக்கு சென்றுள்ளார் மோகன் ராஜு. இதுகுறித்து ஸ்ரீகங்கா கணவர் மீது போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மோகன் ராஜுவை அழைத்த போலீசார் அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர். இதனால் மனைவி மீது கடும் கோபத்தில் இருந்து வந்துள்ளார் மோகன் ராஜு. இந்த நிலையில் ஸ்ரீகங்கா மகனை ஹெப்பகோடியில் உள்ள பள்ளியில் விட சென்றுள்ளார். பதுங்கி பதுங்கி ஸ்ரீகங்காவை பின்தொடர்ந்து சென்ற மோகன் ராஜு பள்ளியின் வாசலில் நின்றிருந்த ஸ்ரீகங்காவை சரமாரி கத்தியால் குத்தி உள்ளார். இதில் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார் ஸ்ரீகங்கா. ஆனாலும் ஆத்திரம் அடங்காமல் ஸ்ரீகங்காவை 7-8 முறை மீண்டும் கத்தியால் குத்தினார். இதை பார்த்த அங்கிருந்தவர்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்த ஸ்ரீகங்காவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் ஸ்ரீகங்கா. இதனையடுத்து மோகன்ராஜை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணையில் மோகன்ராஜின் நண்பன் மணிகண்டனுக்கும் ஸ்ரீகங்காவுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் அடைந்துள்ளார். இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட கோபத்தில் மனைவியை கொன்றது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பின்னர் மோகன் ராஜு மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.